திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த பெண்ணோட வரன் பார்க்கலாம். என் பேர் விஜயா, வயசு 39 ஆகுது, வர 156 சென்டிமீட்டர், ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், சாதி வன்னியரில் அகன்குடி சத்திரன்னு சொல்லியிருக்காங்க. வேலை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் பிடிப்பெல்லாம் போக 42,000 வாங்கிட்டு இருக்காங்களா. இவங்க கூட பிறந்தாங்க பார்த்தீங்கன்னா தம்பி மட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாமா. இவங்க கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறதாகவும் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்குதான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் எந்த வயசு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல கேரக்டராக இருக்கணும், நல்ல குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை கொஞ்சம் வசதியானவரை எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க போன வாழ்க்கை ரொம்ப கசப்பான அனுபவம் போச்சு. அதான் சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை வேண்டாம் தனியாக வந்துட்டாங்கன்னா, இவங்க ஹஸ்பண்டை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்கன்னா, அதனால தான் டிவோர்ஸ் பண்ணி தனியாக வந்துட்டாங்கன்னா, இப்போ இவங்களுக்காக குழந்தைக்காக வந்து 2ஆம் துணையை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் யாருமே இல்லை சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க நல்லபடியாக கேர் எடுத்து பார்த்துட்டா பார்க்குறாங்கம்மா. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் வசதியான குடும்பத்து பெண் தான். இவங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி நடத்தி இருந்திருக்காங்கம்மா. அவர் போன அப்புறம் கம்பெனி நடத்த ஆள் இல்லாமல் அதை விற்றுட்டாங்கன்னா அதில் வந்து சில கோடிகள் வந்திருக்கு. அது பேங்க்கில் போட்டு அதை வச்சு தான் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்குதான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க நல்ல வசதியான குடும்பத்து பெண் தான். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 40 மணி நகை சேர்த்து வச்சுருக்காங்கன்னா, இவங்களும் கம்பெனியில் ஒர்க் பண்ணி மாதம் 40,000 மேலே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த பெண்ணோட நடக்கிறது முகத்தை நாங்கள் மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்க வேண்டிய பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். இந்த பெண்ணோட வரன் பார்க்கலாம். இவங்க பேர் லேக்கா, வயசு 32 ஆகுது, வயது 163 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் அசுவினி, சாதி வன்னியரில் காலிங்கர சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. வேலை தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களா. மாதம் 12,000 சம்பாதிக்கிறாங்களா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 1ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இவங்களுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் தள்ளி போயிட்டு சொல்லியிருக்காங்க. ஜாதகம் பொருத்தம் இல்லாமல், அதனால தான் இப்போ இவங்களுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்க ரெடின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் ஒரு 8 வயசு வித்தியாசம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல கேரக்டராக இருக்கணும், குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும். இவங்க மாவட்டத்துக்குள்ளே இருந்தப்போ வந்து எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், குடும்ப நடத்தக்கூடிய அளவு வருமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. நீங்கள் நல்லா வசதியாக இருந்து இவங்களை பார்த்துக்க முடிய நம்பிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க வேலையை விட்டு கூட அவங்க கூட வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க தங்கமான பொண்ணு தாம்மா. அப்படி போய் கேட்டுறமா அந்த பொண்ணு. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தால் தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கோழி வேலை பண்ணிகிட்ருக்காங்க, அம்மா வீட்டு வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு மட்டும் இருக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 10 பவுன் நகை மட்டும் சேர்த்து வச்சுருக்குதான்னு சொல்லியிருக்காங்கம்மா. மற்றபடி இவங்க வசதி வாய்ப்புன்னு எதுவும் இல்லைம்மா. டைமில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா இவங்க நல்லபடியாக கேர் எடுத்து பார்த்துப்பாங்கம்மா. இந்த பெண்ணோட நலங்கிறது முகத்தை நாங்கள் மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வாரம் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி பல வரங்கள் நம்ம சேனல் உள்ள இருக்குது. சேனலில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கம்மா.